சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நகை காணாம போறதுக்கு முன்னாடி அத கடைசியா பார்த்தது சௌந்தர்யா குடும்பம் தான். இப்ப நகை காணும்னு ஒரு பிரச்சனை வரும்ல, அப்போ அந்த பழி யார் மேல போய் விழும்? இப்ப நாமளே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாலும் நடக்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இது போதும். இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, திருடின நகைங்க எங்க? அத பத்திரமா பாண்டி பொறுப்புல ஒப்படைச்சிருக்கேன். கடவுளே, என்ன சொல்றீங்க? அவன்கிட்ட யார் கொண்டு போய் கொடுக்க சொன்னது? என்ன பயந்துட்டீங்களா? நகைய கொண்டு போய் அவன்கிட்ட குடுக்கறதுக்கு நான் என்ன மடச்சியா? ஆனா நகைய அவன்கிட்ட தான் கொடுத்திருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? புரியலையா? நகைய அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இப்ப அவள நகைய திருடிட்டு அவளை ஈஸியா இங்க இருந்து வெளியில போக முடியுமா? இல்ல உங்க ரூம்ல பத்திரமா இருக்கட்டும்னு வைப்போன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நகை காணும்னு எல்லாரும் தேடி வருவாங்க. செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பாண்டி பையல யாரும் சந்தேகமே பட மாட்டாங்க. அதான் அவன் பொறுப்புல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அத பதுக்கி வச்சிருக்கேன்.